வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பாக மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த வறுமை கோட்டுக்கு கீழ் வசிக்கும் 90 குடும்பங்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் சீரிய முயற்சியால் அவர்களின் குடும்ப உணவு பங்கீட்டு அட்டை சிவப்பு நிற அட்டையாக மாற்றப்பட்டது. அவ்வாறு சிறப்பு நிற உணவு பங்கீட்டு அட்டையாக மாற்றம் செய்யப்பட்ட அட்டைகள் சட்டப்பேரவைத் தலைவர் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் பொழுது மாவட்ட பாஜக தலைவர் சுகுமாரன், துணைத் தலைவர் மணிகண்டன், தானாம்பாளையம் ஞானசேகர், தொகுதி பொதுச் செயலாளர் NSK செழியன், கலைவாணன், நோனாங்குப்பம் சுமத்தி, சடாநகர் செல்வி, பூரணாங்குப்பம் மணி, TN பாளையம் வீரசெல்வம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை சிறைவாசிகள் உள்ளனர். இவர்களின் மறுவாழ்விற்காக சிறை தோட்டம், பேக்கரி, நூலகம், சிறை வானொலி போன்ற பல நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக சிறைவாசிகளுக்கு யோகா நிகழ்ச்சிகள் பயிற்றுவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட் யோகா நிகழ்ச்சி உலகெங்கும் நடத்தப்பட்டு வரும் நிலையில் புதுவை மத்திய சிறையிலும் சிறைவாசிகள் மற்றும் சிறை ஊழியர்கள் கலந்து கொண்ட மெகா யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக சான்றிதழ் வழங்கும் விழா புதுவை மத்திய சிறை வளாகத்தில் சிறைத்துறை IG ரவிதீப் சிங் சாகர் தலைமையேற்று சான்றிதழ்களை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் செய்திருந்தனர். இவ்விழாவில் தமிழ்நாடு மற்றும் புதுவை யோகா சங்கத்தின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள். மேலும் இவ்விழாவில் நவயோகா கன்சல்டன்சி சர்வீஸ் சார்பில் NCVET கம்ப்யூட்டர் சான்றிதழும் பயிற்சி முடித்தவர்களுக்கு வழங்கப்பட்டது. சான்றிதழ் வழங்கும் விழாவில் ஸ்ரீ அரவிந்த சொசைட்டி இயக்குநர் ஸ்ரீனிவாசன் அவர்களும் அலுவலக பணியாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட் சங்கத்தின் பொதுச் செயலர் ராஜ்குமார், இணை செயலர் திலீபன் ஆகியோர், யோகா மாஸ்டர் நீலகண்டன் ஆகியோரும் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி மேட்டுப்பாளையம் பகுதியில் சுமார் 10க்கும் மேற்பட்ட ரசாயன தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றது. இந்த தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகளால் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மூச்சுத் திணறல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட வடக்கு பார்வதிபுரம், தெற்கு பார்வதிபுரம், அண்ணாநகர், அணைக்கரை வீதி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் வழியாக இன்று திடீரென்று தொழிற்சாலையின் ரசாயன கழிவுகள் வெளியேறியது. இதனால் இந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் திடீரென மூச்சுத் திணறல் மற்றும் வாந்தி மயக்கத்திற்கு ஆளாகினார்கள். இதனால் அச்சமடைந்த அந்த பகுதி மக்கள் அங்கிருந்து வெளியேறினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அந்த தொகுதியின் திமுக பிரமுகர் வடிவேலு பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து விசாரித்தார். தொடர்ந்து அப்பகுதி மக்கள் கூறும்பொழுது, இன்று காலை முதல் திடீரென ரசாயனம் கலந்த கழிவு நீரால் கடுமையான துர்நாற்றம் வீசுவதால் மூச்சு திணறல் ஏற்படுவதாகவும், சாலையில் நடந்து செல்லும் பொழுது கை கால்களில் காயங்கள் ஏற்படுவதாகவும், பல்வேறு தோல் நோய்கள் ஏற்படுகின்றது. மேலும் வீட்டில் உள்ள வெள்ளி மற்றும் பித்தளை பொருட்கள் கருமை நிறத்தில் மாறிவிடுவதாகவும் தெரிவித்தவர்கள், இந்த ரசாயன கழிவுகள் குறித்து பல மாதங்களாக அரசுக்கு கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் மெத்தன போக்குடன் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து திமுக பிரமுகர் வடிவேல் கூறும்பொழுது, கடந்த 1 மாத காலமாக தொழிற்சாலையிலிருந்து கழிவுகள் குடியிருப்பு பகுதிகள் வழியாக வெளியேற்றப்படுவதால் அந்த பகுதி மக்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். எனவே அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சுகாதார பணிகளை மேற்கொள்ள வேண்டும், ரசாயன கழிவுகளை வெளியேற்றும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். தொகுதியில் கதிர்காமம் வடக்கு பார்வதிபுரம் இந்த தொகுதியில் தீராத பிரச்சனையா இருக்குது. ஒரு 10 வருஷமா லோல் பண்ணுங்கிறாங்க. முதலமைச்சரை பார்த்துக்கிறாங்க, எஜுகேஷன் பார்த்துக்கிறோம், பொல்யூஷன் கண்ட்ரோல் பார்த்துக்கிறோம். நாங்களும் திமுக சார்பில் கமிஷனரை பார்த்து லெட்டர் கொடுத்துட்டோம், இரிகேஷன் பார்த்து கொடுத்துக்கிறோம், பொல்யூஷன் பார்த்து லெட்டர் கொடுத்துக்கிறோம். இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. மேட்டுப்பாளையத்துலேருந்து தண்ணி வர்றதுனால மக்கள் பாதிக்கிறாங்க. இங்கே ஒரே நாத்தனை, அது கெமிக்கல் தண்ணி திறந்து விட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் லெட்டர் கொடுக்கும்போது நான் சரி பண்ணிடுறேன்றாங்க. அந்த ஒரு வாரத்தில் வருவாங்க, அதோட சரியாக போச்சு. 3 மாதத்துக்கு முன்னாடி சரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னைக்கு காலங்காத்தாலேருந்து காலைல 6 மணிலேருந்து ஒரே பயங்கர நாத்தம். விடிகாத்தால 6 மணி நாங்கள் ஏந்து வந்ததுலேருந்து ஒரே நாத்தம். ஊர் மக்கள் எல்லா பக்கமும் வடக்கு பாதையும் சரி, தெற்கு பாதையும் சரி, அந்தாண்ட அணக்கரை வீதி, அண்ணா வீதி, ஒரே கம்ப்ளைண்ட், ஒரே நாத்தம். சல்பேட் ஆசிட் வாசனை வருது, ஒரே நாத்தம் வருது, மூச்சு விட முடியல, ஒரே தொந்தரவாகுன்னு சொல்லிட்டோம். நாங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி இருக்குதுன்னு சொன்னால், திங்கட்கிழமை லெட்டர் கொடுங்க, கம்ப்ளைண்ட் திங்கட்கிழமை கொடுங்க, திங்கட்கிழமை தான் ஆஃபீஸ் எனக்கு லீவுன்னு சொல்லிட்டாங்க. போட்டோ பொசிஷன் கொடுங்க, நான் அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறேன்றாப்ல. திமுக கழக தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு அரியங்குப்பத்தில் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வியாபாரிகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் மற்றும் கோபால் ஆகியோர் இனிப்புகள் வழங்கினர். தொகுதி செயலாளர் சீதாராமன் ஒருங்கிணைக்க மாநில இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிவரதன், தொகுதி துணை அமைப்பாளர் ராஜேந்திரன், மாநில பிரதிநிதி தினகர ராசு மற்றும்
தொகுதி பொருளாளர் மெய்யழகன், சுற்றுச்சூழல் அணி தலைவர் பன்னீர்செல்வம், மாநில அணிகளின் துணை அமைப்பாளர்கள் முகுந்தன், வினோத்குமார், தியாகராஜன், சுப்ராயன், செல்வம், கர்ணா, ஜபருல்லா, லியாகத் அலி, மொழிப்போர் தியாகி உதயசங்கர், கழக முன்னோடிகள் பெருமாள், லோகநாதன், குமார், ஜீவானந்தம், ராஜேந்திரன், ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தொண்டு செய்யும் நோக்கில் சுமார் 20 ஆண்டு காலமாக நடைபெற்று வரும் அபயம் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் புதுச்சேரி கடற்கரை நகர ரோட்டரி சங்கத்தின் மூலம் புதுச்சேரி முதலியார்பேட்டை உழந்தைக்கீரபாளையம் பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளிக்கு அங்கு பயிலும் மாணவர்களின் பயனுக்காக கணினி ஒன்று வழங்கப்பட்டது. கணினி வழங்கும் விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் குணசேகரன் அவர்கள் தலைமையேற்று புதுச்சேரி கடற்கரை நகர ரோட்டரி சங்க தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்று அவர்களுக்கு ஆடை போர்த்தி மரியாதை செய்தார். விழாவில் அபயம் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் கலைமாமணி, முனைவர் சுந்தர முருகன் கலந்து கொண்டு மாணவர்களிடையே கல்வி மற்றும் தொழில்நுட்பம் கல்வி குறித்து சிறப்புரையாற்றினர். புதுச்சேரி கடற்கரை நகர ரோட்டரி சங்கத்தின் தலைவர் விஷ்ணு சர்மா கணினி கல்வியின் அவசியம் குறித்து, எதிர்கால தொழில்நுட்ப கல்வி குறித்தும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவருடைய கரங்களால் மாணவர்களுக்கு கணினியை வழங்கினார். ரோட்டரி சங்கத்தின் சார்பில் தேவராஜ், நிர்வாகிகள் புருஷோத்தமன், முத்துராமன் முதலியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினர். பள்ளி தலைமை ஆசிரியர் சமூக தொண்டின் அவசியம் குறித்தும் கல்வியின் அவசியம் குறித்தும் மாணவர்களுக்கு உரையாற்றினார். பள்ளியின் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். புதுச்சேரியில் இயங்கி வரும் சத்யா சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு கடற்கரை நகர ரோட்டரி சங்கம் சார்பில் கல்வி விழிப்புணர்வும் அவர்கள் மன மகிழ்ச்சிக்காக சமூக வனப்பகுதிக்கு இன்ப சுற்றுலாவில் பங்கு பெறும் நிகழ்ச்சியில் அமயம் தொண்டு நிறுவனம் சார்பில் பாலா என்கின்ற 8ஆம் வகுப்பையிலும் வறுமையுற்ற மாணவனுக்கு கடற்கரை நகர ரோட்டரி சங்கத்தின் மூலம் இருசக்கர வாகனமாகிய சைக்கிள் அவன் பள்ளிக்கூடம் சென்று வரும் பயனுக்காக அளிக்கப்பட்டது. திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு 60 ஆண்டுகள் ஆகியுள்ளது. இதை கொண்டாடும் விதமாக முன்னாள் மாணவர்கள் சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் பள்ளி ஆடிட்டோரியம் மாபெரும் சந்திப்பு விழா நடத்தினர். இதில் கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா தலைமை தாங்கினார். முன்னாள் மாணவர்களான ஆட்சி மசாலா குழும தலைவர் பத்மசிங் ஐசக், புதுச்சேரி அரசு செயலாளர் சுந்தரேசன் IAS, மனோன்மணியம் சுந்தரனார், யூனிவர்சிட்டி டீன் பிரபாகர் ஆகிய 60 வருட மாணவர்கள் பலரும் தங்களது நபர்களை சந்தித்து கல்லூரி நினைவுகளை பேசி மகிழ்ந்தனர். மேலும் மேடையில் நண்பருடன் சேர்ந்து நடனமாடியும் சினிமா பாடலை பாடியும் அசத்தினர். முன்னாள் மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து தனது கல்லூரி பேராசிரியர் பிரபாகர் நினைவாக இந்நாள் மாணவர் மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு 3 சக்கர வாகனம் வழங்கினர். கலந்து கொண்ட பேராசிரியர்களுக்கு மாணவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். சில மாணவர்களை ஆசிரியர்களால் அடையாளம் காண முடியாமல் சார் நான் தான் இது என்று கூறியதும் சுவாரஸ்யமான நிகழ்ச்சியாகும். இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை முன்னாள் மாணவர் சங்க தலைவர் பாலமுருகன் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். பாண்டிச்சேரி ரூரல் பிரீமியர் லீக் 2025 சீசன் 1 கிரிக்கெட் போட்டி வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி துவங்கி 11ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கின்றது. இப்போட்டிகளுக்கு டைட்டில் ஸ்பான்சராக திரைப்பட நடிகர் சந்தானம் நடிப்பில் வெளியாக உள்ள TT நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் இணைந்து நடத்த உள்ளனர். இப்போட்டிகளுக்கான 250 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இதில் 160 விளையாட்டு வீரர்களை ஏலமெடுக்கும் நிகழ்வு இன்று ஹோட்டல் சன்வேயில் நடைபெற்றது. இதில் பாண்டிச்சேரியை சேர்ந்த 8 அணிகள் பங்கேற்றனர். சூர்யா குரூப்ஸ் ஸ்பாட்டன்ஸ், லியோ வாரியர்ஸ், சாய் ட்ரெண்டி பாகூர், நேயம் புதுச்சேரி டிராஃபி மால், பாண்டி சூப்பர் கிங்ஸ், VBGR லெஜெண்ட்ஸ், பாண்டிச்சேரி யூத் சாம்பியன்கள்,
LFB சோல்டர்ஸ், ட்ரோஃபி கிங்ஸ் உள்ளிட்ட அணிகள் பங்கு பெற்று வீரர்களை தேர்வு செய்தனர். இதில் அதிகபட்ச ஏலமாக நித்யானந்தா 2,75,000 பாயிண்ட்ஸ், பிரதாப் ராஜ் 1,80,000, சாந்தமூர்த்தி 1,50,000 பாயிண்ட்ஸ் ஏலம் எடுக்கப்பட்டனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர் நேர் என்கிற குப்புசாமி, சமூக சேவகர் மோஹித் கிங்ஸ், ரவிக்குமார் மற்றும் இவ்விழாவினை மிகவும் சிறப்பான முறையில் PRBL குழுவினர், முக்கிய நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்களிடம் மிகப்பெரிய அளவில் திறமைகள் இல்லை என புறக்கணிக்கப்படுகின்றனர். இதனை வெளிக்கொண்டு வரும் விதமாக பாண்டிச்சேரி ரூரல் பிரீமியர் லீக் போட்டியானது நடத்தப்பட்டு வருகின்றது. வெளி மாநிலத்தை சேர்ந்த வீரர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதை தவிர்த்துவிட்டு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நல்ல வீரர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது இந்த போட்டியின் நோக்கம். புறக்கணிக்கப்படும் வீரர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வந்து மாநில அளவில் விளையாட செய்வதற்கு இந்த போட்டியின் நோக்கமாக உள்ளது. புதுச்சேரி விழுப்புரம் சாலை வெள்ளையனூரிலிருந்து பெரம்பை செல்லும் சாலையின் புறவழி சாலையின் மையப்பகுதியில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் MGR சிலை இருந்தது. 1998ஆம் ஆண்டு அதிமுக MLA-வாக இருந்த நடராஜன் MGR சிலையை நிறுவினார். வெள்ளையனூர் பகுதியில் புதுவை விழுப்புரம் சாலை அகலப்படுத்தும் பணி நடைபெற்று வருகின்றது. விபத்தை தடுக்க சாலை நடுவே பல கிலோமீட்டர் தூரம் வரையில் சென்டர் மீடியன் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் வெள்ளையனூரில் உள்ள MGR சிலையை அகற்றாமல் சாலையை விரிவுபடுத்த முடியாது என்ற நிலையில் MGR சிலை அகற்ற நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் MGR சிலை அகற்றப்பட்டது. ஏற்கனவே சிலை இருந்த இடத்திலிருந்து சுமார் 20 மீட்டர் தூரத்தில் சாலையின் ஓரத்தில் MGR சிலை வைக்கப்படுவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். முதல்வர் ரங்கசாமியும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகனிடம் வெண்கல சிலை வைக்க உறுதி தந்தார். இந்நிலையில் போக்குவரத்து இடையூறில்லாமல் சிலை திறப்பணிகள் நடைபெற்றது. இந்நிலையில் MGR சிலை கல்வெட்டில் ஒரு தரப்பு பெயர் மட்டும் இடம்பெறுவதுடன் அதிமுக உரிமை மீட்புக் குழு, அமமுக ஆகியோர் தரப்பு பெயரும் இடம்பெயராவிட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு தரப்பட்டது. இந்நிலையில் இன்று மாலை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் MGR சிலையை கட்சியினருடன் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து அவர் கூறுகையில், MGR வெண்கல சிலையை நிறுவ பணிகளை செய்து வந்தோம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா திறந்து வைத்த சிலை, நாங்கள் தான் பணிகளை செய்தோம். அதிமுகவில் இருந்து சென்றோர் நாங்கள் வைத்த சிலைக்கு உரிமை கொண்டாட முடியாது. அதிமுக நிர்வாகிகள் உருவாக்கிய சிலை இது. ஜெயலலிதா சிலை திறந்தபொழுது கல்வெட்டில் இருந்த பெயர்கள் அனைத்தும் இடம்பெற்றுள்ளன. OBS அணியை சேர்ந்தவர் திமுகவை போன்றோர்தான். சிலை பக்கமே அவர்கள் வரக்கூடாது. MGR சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டுமென்றால் பொது மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றார். சமீப காலமாக பல்வேறு பகுதிகளில் பள்ளி மாணவிகளுக்கு தொடர் பாலியல் சீண்டல் சம்பவம் நடைபெற்று வருவதை தவிர்க்கும் பொருட்டு புதுச்சேரி மாநில காரைக்கால் மாவட்டத்தில் மாணவிகளுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை தெரிவிக்க காரைக்கால் போலீசார் மாவட்டம் முழுவதும் பள்ளி வளாகத்தில் புகார் பெட்டிகளை வைக்க இன்று காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் கூட்டத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவிகளுக்கு அவர்களின் பள்ளிகளில் வைக்க புகார் பெட்டிகளை மாவட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா வழங்கினார். தொடர்ந்து புகார் பெட்டிகளின் சாவி என்னிடம் உள்ளது என்றும், வார வாரம் பெட்டியில் உள்ள புகார்களை ரகசியமாக விசாரித்து மாணவிகளிடம் பிரச்சனையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், மாணவிகளின் புகார் மீது அலட்சியம் காட்டினால் போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரியங்குப்பம் கொம்யூன் பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் நேற்று 3ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது.
தொடர்ந்து புனித நீர்த்திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதியுலா நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் வீதியுலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் இவ்விழாவில் அதிமுக மாநில விவசாய அணி தலைவர் பார்த்தசாரதி, அவைத்தலைவர் மூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர் சிவராமராஜா, கார்த்திக், மணி, தயாளன், பலராமன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், ஆலய தனி அதிகாரி பாஸ்கர் மற்றும் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 22ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்கான விழா கடந்த 25ஆம் தேதி கணபதி பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு காப்பு கட்டுதல், சாகை வார்த்தல், சிறப்பு அபிஷேகம், ஆராதனை, சிவராத்திரி பூஜை ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து கோவிலில் இருந்து புறப்பட்ட அம்மன் மயானத்தில் கொள்ளை நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் உணவு மற்றும் தானியங்களை சூறைவிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து கும்ப படையல்களும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மங்கைவரம் சேகர் மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். தொடர்ந்து வான வேடிக்கையுடன் அம்மன் மாடவீதி உலாவும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.